விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் களஞ்சியம் பேசும்போது சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார் என்று திமுக வசைபாடுகிறது என்று. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு, அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல. இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன், எனக்கு வயசாயிருச்சு, என்னை ஈஸியா அடிச்சுட்ட, இந்த என் மகன் வர்றான், என் பிள்ளை வர்றான், அவன் நம்ம நின்று மோதி பாடுறான். எங்க அண்ணன் சொல்லல, டேய் நான் சின்ன பையன் அடிச்சா எங்க அண்ணன் ஒருத்தன் வர்றான், உங்க அண்ணனோட வெண்ணங்கிற மாதிரி திமுக என்னடா பெரிய வெண்ண என்று களத்துல புலிகள் நாங்கள் நிக்கிறோம். மோதி பார்த்துருவோம். 1க்கும் 2க்கும் தான் சண்டை, இங்க 3ல லிஸ்ட்ல இல்ல. போட்டி யாரு? 1, 2. 1ஆம் இடத்துல கூடிய திமுக, 2ஆம் இடத்துல கூடிய நாம் தமிழர். என்டிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் என்டிகே கிடையாது, என்டிகே வெர்சஸ் டிஎம்கே. நாங்க தான் முதல். நீ 12 பேரை கூட்டு வர்ற, பண்ணி தாண்டா கூட்டம் கூட்டமா வரும். சிங்கம் எப்போது சிங்களால வரும். அதிலையும் நாங்கள் புலி, அதிலையும் விடுதலை புலி தனிச்சு நிக்கிறோம். ஆட்சி நடத்துறாங்க, 3 வருஷம் ஆட்சி நடந்திருக்கிறது. நான் கேட்டதுக்கு திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ திமுக ஆபீஸ் இருக்கு, எங்க அக்கா காளியம்மா சொன்னாங்க, திமுக ஆபீஸ் இருக்குது யாரு? நம்ம அண்ணன் தம்பி, நம்ம சித்தப்பன் பெரியப்பன், நம்ம மாமச்சான், நம்ம அங்காளி பங்காளி. அவங்களுக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கு இருக்கு. நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யார் தெரியுமில்ல? நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது. அண்ணன் சீமான அதிகமா ரசிப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான். எங்க அண்ணாதுரைக்கு பிறகு, எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை சீமான் தான் நேர்மையா பேசுறாரு. கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அழைச்சு பேசி அண்ணன் சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று ஏண்ட திமுக காரன் எத்தனை பேர் சொல்லிக்க தெரியுமா? வானூர்தி நிலையத்தில் ஒரு திமுகவுடைய ஒரு மூத்த ஆளை பார்த்த பேர் சொன்னா அவரை பதவி விட்டு தூக்கிடுவாங்க. அவர் சொன்னாரு 2026 அப்படின்ட்டு போறாரு. 50 பேர் கொதிச்சு போயிருக்கிறான். நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு 12 பேர் தான் பாராளுமன்றத்தில் வாழ்கன்னு சொல்லியிருக்கிறான். மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க சொல்ல, அவன் அத்தனை பேரும் எங்களுடைய ஆளு. உள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு திமுகக்குள்ள. அப்படி இந்த அலுவலகத்துக்குள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு. நீங்க ஜூலை மாதம் 13ஆம் தேதி பார்க்கத்தானே போறீங்க. விக்கிரவாண்டி சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் முடிவு வரும்போது திமுக கட்சிக்காரனே எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க முடிவெடுத்துட்டான். எத்தனை காலத்துக்கு அவங்க தாத்தன், உங்க அப்ப, உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிற திமுக காரங்க தான் உண்மையிலே அதிகம். திமுக இருக்கக்கூடிய பறையர் பூரா திமுக ஓட்டு போட்டுருவாங்க, திமுக இருக்கிற வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்டு திமுக கனவில் நினைத்து கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல. படையாட்சி என்பது வேறு, படையர் என்பது வேறல்ல. 2 பேரும் தமிழன் என்று தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு தான் 2 பேரும் வாக்கு செலுத்துவாங்க. அப்படி ஒரு களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. 3 வருஷ ஆட்சியில அக்கா காளியம்மா சொன்ன மாதிரி விவசாயி செத்து போனா அவனுக்கு 10 லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. ராணுவ வீரன் செத்து போனா அவனுக்கு பணம் கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. காவலர்கள் இந்த தேர்தல் காலங்கள்ல காவலர்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறாங்க. டிராவலிங் அலவன்ஸ் சொல்லி அவங்களுக்கு டிஏ பில் இருக்கு. அந்த டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பதற்கு வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக. செவிலி தாய்மார்கள் சம்பள உயர்வு கேட்டு போராடுறாங்க, அவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக. மருத்துவர்கள் ஊழியம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக. மின் ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள் பணம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேட்கிறான், பென்ஷன் கேட்கிறான், அந்த பென்ஷனை கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக. எங்க காவல்துறையில ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனக்கு 10 லட்சம் கொடுக்குது. வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு? 10 லட்சம் எதற்காக? எவன் அப்ப விட்டு போனோம்? உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனான் அந்த 10 லட்சம்? அண்ணன் சீமான்ட்ட காலில் அண்ணே தொடர்ச்சியா 12 நாள் கூப்பிட்டு இருக்கான், பாக்கிய அண்ணன் கூப்பிட்டு திறநிதிக்கு வீடியோ எடுக்க சொன்னாரு. இது ஒண்ணுப்பா, சரி பேசாம நம்ம 3 பேரும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில் ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம், 30 லட்சம் கொடுக்க இந்த பாக்கியா கையில கொடுத்துருப்பா, இந்த கூட்டத்தை நடத்திட்டோம்னாரு. அவர் காமெடியா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாராய் குடிச்சா 30 லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் சாட்டினா, டேய் நல்லா இருப்பீங்களா? எனக்கே மனைவி அழைச்சு,
சனிக்கிழமை வீட்டுக்கு வரல. ஆமா, பர்ச்சேஸ் பண்ண போகணும். எங்க போகணும்? ஜிஆர்டி போகணும். எதுக்கு? ஒரு ரொம்ப நாளா ஒரு தோடு பிஞ்சிரிஞ்சு மாத்தணும். நான் பேசாம கள்ளக்குறிச்சி வழியா தான் வர, ஒரு பாக்கெட்டை வாங்கி அடிக்கிறேன், 10 லட்சத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி சத்தியமா சொன்னேன். அப்படி ஆக்கி விட்டாங்க. எங்க பாக்கெட் சாராயம் குடிச்சா 10 லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன். இந்த சாகர் நிலைமை, இந்த ரமணா படத்துல விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க மாதிரி தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசியூல இருக்காருங்க. சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு பரபரப்பா அங்கிட்டு குளுக்கோஸ் பாட்டில் மாத்துவாங்கல்ல, அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பார்ல. அதே மாதிரி நம்ம புற்றுநோயால பாதிக்கப்பட்ட செத்துருவாரு, அடுத்த மாசம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 பேர் ரொம்ப மோசமான வறுமையில செத்துருவோம் அப்படின்னு இந்த ரம்மி சர்க்கிள்ல சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகர நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை கூட்டு போய் எங்க ஊர்ல நானே வடிச்சு அந்த 100 பேருக்கு கொடுத்தோம்னா எப்படி வச்சாலும் ஒரு 10 கோடி கிடைக்கும்லக்கா. 100 பேர்ல 10 கோடி. அந்த 10 கோடியை வாங்கிட்டு ஒரு 6 மாசம் குண்டச்சடத்துல உள்ள இருப்போம் நம்ம வடிச்சிட்டு. ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்ச. இப்ப என்ன தூண்டான்னா, நீ சாராயம் வடிச்சு 100 பேர் செத்தா நாங்க 10 கோடி கொடுப்போம், அந்த 10 கோடி அவன் வழக்க நடத்திக்கன்னு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான். கண்ணுக்குட்டி வித்தது கள்ளச்சாராயமா? அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா? அது கண்ணுக்குட்டி, இது கருணாநிதி போட்ட குட்டி. அவர் வித்தா அது கள்ளச்சாராயம், ஐயா வித்தா அது நல்ல சாராயம். அவரு என்ன இதுல மண் மூட்டையில போட்டு வித்துட்டு இருக்காரு, இவர் சோஃபால போட்டு வித்துட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? சாராய வியாபாரி ஸ்டாலின். டாஸ்மாக்ல 48,000 கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. அதுலயா நல்ல சாராயம் கிடைக்குதா? உலகத்திலே எல்லா நாட்டிலையும் கோதுமையில சாராயம் தயாரிக்கிறான், உருளைக்கிழங்குல சாராயம் தயாரிக்கிறான், அரிசியில சாராயம் தயாரிக்கிறான், திராட்சையில சாராயம் தயாரிக்கிறான். உலகத்திலே கரும்பு சக்கையில சாராயம் தயாரிச்ச ஒரே கேடுகட்ட கூட்டம், கேடுகட்ட மாடல் நம்ம திராவிட மாடல் தான். அதுலயும் இப்போ ஒண்ணு, நாங்க எங்க அண்ணன் சீமான் வந்து இந்த 7ஆம் அறிவு படத்துல ஸ்ருதிகாசை வந்து குடுவைக்குள்ள போட்டு போய் திரும்ப மாத்திர மாதிரி, டேய் நீ பறையன்னு சொன்னா தாழ்ந்திருக்காடா, பறையண்டா என்ன நில்லடா என்று உயர்த்துறாரு. நீ புலித்தேவன் வாரிசுடா, நீ மருதுபாண்டி வாரிசுடா, நீ அழகமுத்துக்கோன் வாரிசுடா, நீ தீரன் சின்னமலையின் வாரிசுடா, நீ பண்டார வன்னியன் வாரிசுடா, நீ வெண்ணி காலாடி வாரிசுடா. நீ எங்களை அப்படியே உசுப்பேத்துறாரு. நீ உத்தராமணித்தர் பரம்பரை விட்டுறாத, நீ காமராஜர் பரம்பரை விட்டுறாதன்னு ஏத்துறாரு. அவன் இந்தா நீ வீரன், ஏத்திட்டு போச்சு. இம்புட்டுக்காண்டு 13 வருஷம் கத்துனது பொத்தமா ஒரே வீரன்ல. ஆமா தளபதி ஸ்டாலின், ஆமா 3 வருஷம் தளபதி அப்படின்ட்டு பேரா முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க. வீரன் ஒரு பாட்டில் அறிமுகப்படுத்தாங்க தமிழ்நாட்டுல. இப்ப ஐயா வந்து கத்தாரு போற, அது யாரு? அவர் உண்மையில வீரன், ஆனா உள்ள போயிருக்கிறதும் வீரன். வீரம் போனதுனால சோரம் போயிருச்சு. அந்த சோரம் போன தமிழினத்தை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இது தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கல. இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கல. இது ஒரு அறிவார்ந்த மேடையாக, ஒரு அறிவியல் மேடையாக, தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்பது மாலை நேர அறிவியல் வகுப்பாகத்தான் பார்க்கிற ஒரு கட்சி தலைவன் இந்த நிலத்திலே மண்ணுக்காக, மலைக்காக, காடுகளுக்காக பேச முடியாத அணிலுக்கும் சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவரை விட்டுவிடாதீர்கள். விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள். நல்ல தலைவருங்க, அருமையான தலைவருங்க. எப்படி எதிர்த்து பேசினாரு. கருணாநிதி ஜெயலலிதாவையும் போல்டா எதிர்த்தாருங்க. வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க. அவரை விட்டுட்டங்கன்னு. விஜயகாந்த் செத்த பிறகு அவரை விட்டு விட்டோம் என்று வருத்தப்பட்டீர்கள். இருக்கும் போதே ஒரு தலைவனை விட்டு விடாதீர்கள். விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சமகாலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார். உங்களுடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். போன பிறகு அழுது புலம்பி பயன் இல்ல. வாழும் நல்ல கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு. அவர் அரசியலுக்கு நேரடியா இல்ல, களத்தை விட்டு வெளியேறிட்டாரு. ஆனா ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப கண்ணியமானவர். ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர்னு சொல்லக்கூடாது. இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம். உங்களிடத்தில் எதற்காக வந்திருக்கிறோம்? அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிகாரத்தை உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறோம். 2ஆம் என் வரிசையில் இருக்கிற தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க மைக்கு சின்னத்தில் செலுத்துகிற வாக்கு நாம் தமிழர் கட்சியை அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும். 2026 கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் விக்கிரவாண்டியிலே நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும். இந்த காணை மண்ணிலே வாழ்கிற மான தமிழர்கள், விவசாயிகள், எங்களுடைய சொந்தங்கள், நீங்கள் மைக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.
அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள்.